இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கீங்களா? இல்ல மாச சம்பளம் கையில வாங்கிருக்கீங்களா? இல்ல புதுசா இப்பதான் வேலைக்கு போறீங்களா? இந்த 3 கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்களா நீங்க இருக்கீங்கன்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா நிறைய பேர் சம்பாதிக்கிற பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான வழிமுறைகள் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனா அது எப்ப நமக்கு தெரிய வருது? ஒரு 30 வயசு கிட்ட தான் தெரிய வருது. ஆனா சம்பளம் வாங்கக்கூடிய ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே எப்படி சேமிக்கணும், எப்படி செலவழிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டா நீங்க 30 வயசுல கண் கலங்கவே தேவையில்லை. அந்த 30 வயசுல உங்க கையில கோடிக்கு மேல கையில பணம் இருக்கும். நிச்சயமா நான் சொல்றேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெஷர் இப்போதான் காலேஜ் படிச்சு முடிச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு சேர போறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா 2 பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். 1, சொந்த ஊர்லயே உங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்கள கொடுத்து வச்சவங்க. 2வது, இந்த மாதிரி ஏதாவது தப்பு செஞ்சவங்களா இருப்பாங்க, ஊரை விட்டு ஊர் போய் வேலை பார்க்குறவங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் சரி, சென்னை நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃப்ரெஷர்ஸை வாங்க அப்படின்னு அழைச்சி அவங்களுக்கு ஒரு லைஃப் கெரியரையே உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஊர் தான் சென்னை. ஸோ சென்னையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க, இப்போ தான் எந்த விதமான அனுபவமும் இல்லாத ஒரு நபராக இருக்கீங்கன்னா 10,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த கேட்டகரியில் எவ்வளோ சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, எப்படி உங்கள் பணத்தை சேமிக்கலாம், முதல் மாதத்துலேருந்து நீங்கள் இதை செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், அப்புறமா உங்களை யாராலும் அடிச்சுக்க முடியாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு, ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ட்ரீட் வைக்கணும், அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட் கொடுக்கணும், புது ட்ரெஸ் வாங்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் நிறுத்திடாமல் ஒரு இஎம்ஐயில் பைக்கும் வாங்கிடுறது. ஏன்னா அங்கே போகிறது இங்கே போகிறது அலையிறது அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக பைக் வேணும்ல யுவராணி அப்படின்னு என்னையே கன்வின்ஸ் பண்ணுவாங்க. சரி அப்படின்னு பார்த்தா இஎம்ஐக்கு போயிடும், செலவுக்கு போயிடும், ஜாலிக்கு போயிடும், எல்லாத்துக்கும் போய் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிச்சயமாக ஒரு 25 வயசு 30 வயசுலாம் நெருங்கும் போது ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோவே. ஸோ அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டாங்க. ஆனால் இப்போ 20 வயசு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, இப்போ தான் முதல் முறையாக ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் அவங்கள மாதிரியே தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் போகிறீங்க, 25,000 உங்களுக்கு சம்பளம் அப்படின்னு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த 25,000 ரூபாயில் நான் ஒரு பிஜியில் ஸ்டே பண்ணியிருக்கேன், இல்லைனா ஒரு ரூமில் ஷேர் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாப்பாட்டுக்கும் தங்குறதுக்கும் 7,000 ரூபாயை ஒதுக்கி வச்சுருங்க. அடுத்து ஒரு 7,000 ரூபாய் வீட்டுக்கு அனுப்புறோம்னு வச்சுக்கலாம். எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 14,000 ரூபாய் ஆச்சா? அப்புறம் இந்த போயிட்டு வரதுக்குன்னு செலவு இருக்குது, எக்ஸ்பென்சஸ்க்குன்னு ஒரு 2,000 ரூபாய், மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 16,000 ரூபாய். ஸோ இந்த 16,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் மாற போகிறது கிடையாது. இது கண்டினியூஸாக இருக்க போகிற ஒரு செலவு 16,000 ரூபாய். அடுத்து ஐயோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன், வீட்டெல்லாம் விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், நானும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னா படத்துக்கு போவேன், இல்லை வெளியில் ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிடுவேன், கொஞ்சம் வெளியிலலாம் ஃபன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் செலவாகும்ல, அதுக்கு ஏதாவது சொல்லி வரான்னு கேட்டிங்கன்னா ஒரு 3,000 ரூபா வச்சுக்கோங்க. 3,000 ரூபா போதும். 3,000க்குள்ளே எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும் சந்தோஷமாக இருங்க, அது போதும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு. ஸோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு? 16,000 ப்ளஸ் ஒரு 3,000, 19,000 ரூபா ஆச்சு. பேலன்ஸ் 6,000 ரூபாய். இந்த 6,000 ரூபாயை தான் நம்ம சேமிக்க போகிறோம். இந்த 6,000 ரூபாயிலுமே ஒரு 1,000 ரூபாய் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுடணும். ஏன்னா லைஃப் ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு சுச்சுவேஷன், இல்லை எப்போ என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நல்லா இருந்தாங்க, நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களே அப்படிமோ, நம்மளே 5க்கும் 10க்குமே வேலை பார்த்துட்ருக்கோம். நமக்கு ஏதாவது ஒரு பெருசாக ஒரு நோயோ இல்லை அடிபட்டுருச்சோ இல்லை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோமோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ஒரு முடியலையோ அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக நம்மளோட பணமும் போயிடும். பணம் மட்டும் போகாது, கடன் வாங்கி செலவழிப்போம். அந்த கடனை அடைக்கிறதுக்கே பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நானும் ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய 6,000 ரூபாயில் 1,000 ரூபாயை ஹெல்த் இன்சூரன்ஸ்க்குன்னு போட்டுருங்க. அடுத்து இந்த 5,000 ரூபாய் இருக்குல்ல, இதில் தான் நம்ம வந்து சேவ் பண்ண போகிறோம். அண்ட் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறதே நம்ம ரொம்ப சேவ் பண்ணி வைக்கணும். இந்த 5,000 ரூபாயில் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, எதிர்பாராத விதமாக அந்த கம்பெனி திவாலாயிடுது, கம்பெனி இழுத்து மூடிடுறாங்க, இல்லைனா அவங்களே கம்பெனி விட்டு தூக்கிடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து ஒரு வேலை கிடைக்கிறது 2 மாதம் 3 மாதம் ஏன் ஒரு 6 மாதம் ஆகுதுன்னு வச்சுக்கலாமே. அந்த 6 மாதம் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தினுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது. நான் முன்னாடி ஒரு கேல்குலேஷன் சொன்னேன், மொத்தம் 16,000 ரூபாய் என்ன ஆனாலும் சரி நம்ம கையில் இருந்தாகணும். 7,000 ரூபாய் நம்ம தங்குறதுக்கும் தூங்குறதுக்கும், 7,000 ரூபாய் நம்ம வீட்டுக்கு, மிச்சம் இருக்கக்கூடிய 2,000 ரூபாய் அந்த எக்ஸ்பென்ஸ் செலவு, போயிட்டு ஒரு டிராவலிங் செலவு. ஸோ இந்த 16,000 ரூபாய் தான் நம்ம சேர்த்து வைக்க போகிறோம் 6 மாதத்துக்கு. ஸோ 16,000 ரூபாய் இன்டூ 6 அப்படின்னு போட்டு பார்த்தா 96,000 ரூபாய் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் தனியாக இருக்கணும். அது எக்காரணத்துக்கு ஒன்றும் நம்ம தொடவே கூடாது.
இந்த 96,000 அப்படிங்கிறது 1 லட்சம் ரூபாயா இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஸோ 1 லட்சம் ரூபாயை நீங்கள் சேர்த்து முடிச்சிடணும். இது நீங்கள் செலவழிச்சிட்டு இருக்கீங்களே அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பணமாக சேர்த்து சைட் பை சைடாக அந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்க்க ஆரம்பிக்கணும். சப்போஸ் என் சம்பளத்துலேருந்து அந்த எமர்ஜென்சி ஃபண்டை சேர்க்க முடியல அப்படின்னா பாசிவ் இன்கம் நீங்கள் சம்பாதிச்சே தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஸோ எந்த விதத்துலலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்றதுக்கான பல வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1 லட்சம் ரூபா நீங்கள் சேர்த்து வச்சாச்சு. இப்போதான் மெயின் மேட்ரே. எமர்ஜென்சி ஃபண்ட் பண்ணியாச்சு, ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டாச்சு, இதுக்கு மேலே எந்த செலவு வந்தாலும் என்னால் டேக்கிள் பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்ததுக்கப்புறம் கையில் ஒரு 5,000 ரூபா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 5,000 ரூபாயை சேமிக்க போகிறோம். அந்த 5,000 ரூபாயில் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட் SIP போடுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் 20s காலகட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க, ஃபஸ்ட்டு வேலை குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, ஊர் விட்டு ஊர் வந்திருக்கீங்க, இவ்வளோ பெரிய பொறுப்பு நீங்கள் தாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது சேஃபான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் போகணுன்றது என்னுடைய ஒரு ஆப்ஷனாக இருக்குது. போக போக அப்புறம் வேறு ஏதாவது ரிஸ்கியாக இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம போகலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்கும்போது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு 3 இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இந்த லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் இது 3 மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆப்பில் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா எங்ககிட்ட எல்லா கோர்ஸஸும் இருக்குது. இல்லை எனக்கு பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி மட்டும்தான் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்குது. எங்ககிட்ட 6 மொழிகள் இருக்குது. இங்கிலீஷு, தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. இப்போ ஆல் கோர்ஸஸும் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு எல்லா கோர்ஸஸும் 500க்கும் மேற்பட்ட கோர்ஸஸு ஒரு மாதத்துக்கு வெறும் 999 ரூபா கட்டினா மட்டும் போதும். உங்களுக்கு எல்லா கோர்ஸஸுமே நீங்கள் பார்த்து தெளிவாக கற்றுக்கலாம். ஸோ இந்த விஷயத்த நான் அப்புறமா தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இது என்னன்றது. அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்களேன், எனக்கு எல்லா கோர்ஸஸ்லாம் வேணாம் இவரானே, எனக்கு பர்சனல் ஃபினான்ஸ் பற்றி மட்டும் கற்றுக்கணும். ஏன்னா நீ நிறைய விஷயங்கள் சொல்கிற, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கோர்ஸ் பற்றி, இதெல்லாம் ஒன்றுனா தனித்தனியாக பே பண்ணாலே இதுக்கு முன்னாடியே நம்ம 399 ரூபா கட்டியிருப்போம். ஆனால் இப்போ நான் தனிப்பட்ட நிதி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஸோ தனிப்பட்ட நிதி மட்டும் எனக்கு போதும் இவரானே அப்படின்னா வெறும் மாதம் 399 ரூபா பே பண்ணி நீங்கள் இவ்வளோ கோர்ஸுமே பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் கேன்சலும் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ஒரு மாதத்துக்கு வேணும் அப்படின்னா 500க்கும் மேற்பட்ட கோர்ஸஸை நீங்கள் கற்றுக்கலாம். ஜஸ்ட்டு 999 ரூபா பே பண்ணுறது மூலமாகவே. ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். ஸோ லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் நான் சொன்னேன் இல்லையா. ஸோ லார்ஜ் கேப் பொறுத்தளவில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான கம்பெனிஸ் மட்டும்தான் அந்த லார்ஜ் கேப்புக்குள்ளே இருக்கும். எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகுதுப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ லார்ஜ் கேப் பொறுத்தளவில் நான் நிறைய பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் வரும், பட் ஒரு ஆவரேஜாக 12% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லார்ஜ் கேப்பில் 2,000 ரூபாயை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ அடுத்து மிட் கேப்பில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் 30%க்கு மேலேயுமே அவங்களோட ரிட்டர்ன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மிட் கேப் பொறுத்தளவில் 30 மேலே கொடுக்குறாங்க, நம்ம 13 எடுத்துக்க வேணாம், ஒரு 16% ரிட்டர்ன்ஸ் மிட் கேப்லேருந்து வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ மிட் கேப் கம்பெனிஸில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். மிச்சம் இருக்கக்கூடிய 1000 ரூபாயை இந்த ஸ்மால் கேப் கம்பெனிஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸ்மால் கேப் கம்பெனிஸும் பார்க்கும்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் எல்லாமே ஒரு ஆவரேஜாக பார்க்கும்போது 30.6%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. பட் நம்ம அவ்வளோ எடுத்துக்க வேணாம், 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ்லாம் என்னென்னா ஜஸ்ட் ஃபார் டேட்டா மட்டும்தான், எந்த ஒரு ஃபண்டையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ணல. இதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போது 5,000 ரூபாயில் 3ஆக பிரிச்சாச்சு. 2,000 ரூபாய் லார்ஜ் கேப் ஃபண்டு, 2,000 ரூபாய் மிட் கேப் ஃபண்டு, 1,000 ரூபாய் ஸ்மால் கேப் ஃபண்ட். ஸோ இது 3 போட்டாச்சு. இதை 10 வருஷத்துக்கு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பணம் கிடைக்கும்? இல்லை 20 வருஷத்துக்கு இதை தொடர்ந்து 5,000 ரூபாயை பிரித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? இல்லை 30 வருஷம் நீங்கள் சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இப்போது மாதம் 2,000 ரூபாய் லார்ஜ் கேப்காக ஒதுக்கி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ 12% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு பார்க்கும்போது 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 4,64,678 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே மிட் கேப்பில் 2,000 ரூபாயாக போட்டுட்டு இருக்கோம். 16% ரிட்டர்ன்ஸில் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 5,92,943 ரூபாய். ஸ்மால் கேப்பில் மாதம் 1,000 ரூபாய் தான் போடுறோம். 10 வருஷத்தில் பார்க்கும்போது 3,82,364 ரூபாய் கிடைக்குது. ஸோ டோட்டலாக 10 வருஷம் கழிச்சு உங்கள் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 14,39,985 ரூபாய் இருக்குங்க. வெறும் 5,000 ரூபாய் முதலீடு பண்ணுறது மூலமாக. அதே மாதிரி 20 வருஷமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 86,58,697 ரூபா கிடைக்கும். இதுவே 30 வருஷமாக இதே 5,000 ரூபாயை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பில் பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் கையில் பணம் இருக்கும். 4,81,61,582 ரூபாய். மை காட், 30 வருஷம் முடிவில் உங்கள் கையில் 5 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கும்.
நினைச்சு பாருங்க, 5 கோடி ரூபாய் 30 வருஷம் கழிச்சு நம்ம கையில வெறும் 5000 ரூபாய் மட்டும் தான் சேவ் பண்றோம். என்ன யுவராணி 30 வருஷம் கழிச்சு 5 கோடின்றது அவ்வளோ ஒர்த்தா இருக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அது 2 கோடி ரூபாய் அப்படின்னே வச்சுக்கோங்க. இப்போ உங்க கையில 2 கோடி ரூபாய் இருந்தா எவ்வளோ ஹாப்பியா இருப்பீங்க. அதே மாதிரி தான் 30 வருஷம் கழிச்சும் அந்த பணம் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஆனா இந்த 5000 ரூபாயை அப்படியே தொடர்ந்து செஞ்சா மட்டுமே நமக்கு 5 கோடி ரூபாய் கிடைக்குது அப்படின்னா, வருஷம் நமக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கு, எக்ஸ்ட்ராவான ஏதோ போனஸ் கிடைக்க போகுது, இல்லை ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே முதலீடு பண்ணா இன்னும் எத்தனை கோடி நமக்கு கிடைக்குன்றதை நினைச்சு பாருங்க. அண்ட் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிங்கிறது அந்த டேப்லர் காலம்லேயே பார்த்துப்பீங்க. 10 வருஷம் போட்டால் எவ்வளோ, 20 வருஷம் வரைக்கும் போட்டால் எவ்வளோ, 30 வருஷம் வரைக்கும் போட்டால் எவ்வளோ. அப்போ லாங்கர் டைம் பீரியட் நீங்கள் போட்டுட்டு வரும்போது தான் உங்களுக்கு லாங்கர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பொதுவாக இந்த 5000 ரூபாய் 10,000 ரூபாய் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுலேருந்து 20% நிச்சயமாக இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடணும் முன்னாடியே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். 50,000 ரூபாயில 20% இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேவ் பண்ணி வைக்கணும்னு நான் சொன்னேன். அப்போ 10,000 ரூபாயை நீங்கள் பிரித்து இப்படி போட பார்க்கணும். இப்போ நீங்கள் 20 வயசில் இருக்கீங்க அப்படின்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு தாராளமான ஒரு டைம் தான். ஆக்சுவலி ஒரு 30 வயசு 40 வயசு ஆனதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப ரிஸ்கி, அதுக்குள்ளே போகிறதா வேணாமா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் நமக்கு கலந்துருக்கும். பட் 20 வயசில் இருக்கனால ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நீங்கள் சேஃபர் ஜோனுக்கு மியூச்சுவல் ஃபண்டோ கொஞ்சம் நிறைய விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களால் ரிட்டர்ன்ஸை ஏர்ன் பண்ண முடியும். நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு, ஏன் இந்த தப்பை நான் கூட பண்ணியிருக்கேன், பட் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுட்டு இருக்கேன். சம்பளம் ஜாஸ்தியாக நம்மளுடைய செலவுகளும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. பட் நம்ம ஆரம்பத்தில் எவ்வளோ ரூபாய் வாங்கணும், அந்த ரூபாயில் எவ்வளவு செலவழிச்சோம், இப்போ எவ்வளோ வாங்குறோமோ அதே செலவு தான் இருக்கணுமே தவிர சம்பளம் ஜாஸ்தியானுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம செலவுகளையும் ஜாஸ்தி பண்ணக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ். நீங்கள் முன்னாடி உள்ளதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த செலவை ஹேண்டில் பண்ணுறதை மட்டும் சரியாக ஃபாலோ பண்ணிட்டீங்க, நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் முதல் முறையாக சம்பளம் வாங்குறீங்க, முதல் முறையாக வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்கன்னா எப்படி சேமிக்கிறது, என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுத்தேன். நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஐயோ இந்த விஷயம் இருக்குது தெரியலையே, பரவாயில்ல இப்படி கூட பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க, பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும் கமெண்ட்டில், அதை நான் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளையும் கொடுத்துட்ருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ.